தேவனே நான் ஓமதண்டையில் இன்னும் நெருங்கி சேர்வதே என் ஆவல் பூமியில். ஏசாயா 40ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு, பள்ளமெல்லாம் உயர்த்தப்பட்டு. அப்போ பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் வருகிற வழியில் இருக்கிற பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். ஆண்டவர் வந்து தமது மகிமையை நமக்கு வெளிப்படுத்தணும்னா இடையே இருக்கிற பள்ளங்கள் உயர்த்தப்பட வேண்டும். பள்ளம் என்பது பாவத்தை குறிக்கிறது. நல்ல கவனிக்கணும் கர்த்தருடைய பிள்ளைகள். ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடி குறுக்கே இருக்கிற பள்ளங்களை அகற்ற வேண்டும். பாவத்தை அகற்ற வேண்டுங்க. பாவத்தை அகற்றாமல் ஆண்டவர் நம்மை ஆசீர்வதிக்க மாட்டார், அவர் வரமாட்டார். ஆண்டவருக்கு நமக்கு இடையே இருக்கிற இந்த பாவம் எத்தனை பயங்கரமானது அப்படி வேதமே சொல்லுதுங்க. அக்கிரமங்களும் பாவங்களும் பள்ளங்களாய் கிடக்கிறது. ஆண்டவர் வந்து நம்மை ஆசீர்வதிப்பதற்கு கூடாததா இருக்கிறது. அப்படின்னா அந்த பள்ளம் நிரப்பப்படணும் இல்லைங்களா? நீங்கள் சங்கீத புஸ்தகத்தில் 66:18 பாருங்க. என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டதுனால் ஆண்டவர் எனக்கு செவிகொடா. இப்ப அக்கிரம சிந்தை ஆண்டவர் செவிகொடாதபடிக்கு குறுக்கே இருக்கிறது. ஆகவே தந்த ஏசாயால நம்ம பார்க்கிறோம், அந்த பள்ளங்கள் எல்லாம் உயர்த்தப்பட வேண்டும். அப்படின்னா அந்த பள்ளங்கள் சரி செய்யப்பட வேண்டும், பாவங்கள் நிவர்த்தி செய்யப்பட வேண்டும், பாவ மன்னிப்பை பெறணுங்க. பள்ளங்களை நிரப்பப்படுவதுன்னு சொன்னா ஆண்டவர் கரத்திலே இருந்து பாவ மன்னிப்பை பெறாமல், பாவ அறிக்கை நாம் செய்யாமல், அந்த பள்ளங்கள் நிரப்பப்படாமல் ஆண்டவரின் ஆசீர்வாதத்தை மகிமையை நாம் ஒரு நாளும் காண முடியாது. ஏன் சார் நம்ம வாழ்க்கையில் அற்புதம் இல்லை, அதிசயம் நடக்கலை, ஏன் நம்மை ஆண்டவர் ஆசீர்வதிக்கலை, ஆசீர்வாதம் இல்லை, எவ்வளோ சம்பாத்தியம் ஏன் நிற்கலை? அவர் நம்மை ஆசீர்வதிக்க கூடாதபடிக்கு தடைகள் இருக்கிறது, பள்ளங்கள் இருக்கிறது. அந்த பள்ளங்கள் நிரப்பப்பட வேண்டும். இதை கேட்கிற அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, சிலர் நினைக்கலாம், என் பாவம் கொடிய பாவம், இதை யாராலும் நிவர்த்தி செய்ய முடியாது, அத்தனை அகோர பாவங்கள், 1-2 அவ்வளவு அருவருப்பு, இதெல்லாம் சரி செய்ய முடியாது, நாம் பரிசுத்தமாலாம் வாழ முடியாது என்று மனதளவிலே நீங்கள் தோல்வி அடைந்து கொண்டிருக்கலாம். உங்களோடு கர்த்தர் பேசுகிறாருங்க. கர்த்தர் சொல்ற வார்த்தை, உங்கள் பள்ளங்கள் எவ்வளவு ஆழமாக இருந்தாலும் அத்தனை ஆழமான பள்ளத்தையும் நிரப்பி தமது மன்னிப்பினால் நிரப்பி உங்களை ஆசீர்வதிக்கிற தெய்வம் ஆண்டவர் இயேசு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.